ஒரே ஒரு சுருக்கமான ஒரு சூத்திரம், ஒரு மந்திரம் சொல்லணும். உங்களை கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க வைக்கணுமா? என்ன தெரியுமா? கிரெடிட் கார்டுன்னு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கா? அதை எடுத்து ரெண்டாக உடச்சி தூக்கி தூர போட்டுருங்க. ஐயோ ஐயோ, அதில் இருக்க காசு கேட்பாங்களே. சத்தியமாக சொல்கிறேன், ஒன்று கூட உருப்படியாக வாங்கியிருக்க மாட்டோம். எல்லாமே அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். ஒன்று கூட உங்களுடைய தேவை நீடாகவே இருக்காது. ஓவரால் உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸை நீங்கள் எப்படி என்னெல்லாம் எனக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எதெல்லாம் எனக்கு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் வாடகை இருக்குது, இல்லை மாதம் மாதம் என்னுடைய ஸ்கூலுக்கு குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரியான உங்களை ஃபிக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது. ஃபிசிக்கலாக அந்த காசை எடுத்து உங்கள் கையில் ஹேண்டில் பண்ண பழகுங்க. நீங்கள் 2000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு நீங்கள் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா மிச்சம் கொண்டு வருவீங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை உங்களால் மானிட்டர் பண்ண முடியுது, குறைக்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அர்த்தம். ஒரே ஒரு சுருக்கமான ஒரு சூத்திரம், ஒரு மந்திரம் சொல்லணும். உங்களை கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க வைக்கணுமா? என்ன தெரியுமா? தயவு செஞ்சு சொல்லு சாமி, அந்த சூத்திரத்தையும் மந்திரத்தையும் நான் கேட்டுக்கிட்டு என் கடன் அடைக்க முடியுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லுவோம். ஆனால் காதில் கேட்டால் செயல்படுத்த மாட்டோம். கிரெடிட் கார்டுன்னு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கா? அதை எடுத்து ரெண்டாக உடச்சி தூக்கி தூர போட்டுருங்க. ஐயோ ஐயோ, அதில் இருக்க காசு கேட்பாங்களே. கண்டிப்பாக கேட்பான். இப்போது உங்கள் அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் உடச்சி போட்டிங்களா, 6 மாதமாக யூஸ் பண்ணீங்களா, 1 வருஷமாக யூஸ் பண்ணீங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபுல் அவுட் பண்ணுங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் டெபிட்னு வந்திருக்குல்ல, அதை ஃபுல்லாக என்ன தேவைகளுக்காக நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், ஒன்று கூட உருப்படியாக வாங்கியிருக்க மாட்டோம். எல்லாமே அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். ஒன்று கூட உங்களுடைய தேவை நீடாகவே இருக்காது. பார்ட்டி பண்ண போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, மந்த் எண்டு, அக்கௌண்ட்டில் காசு இல்லை, கார்டு ஸ்வைப் பண்ணியிருப்போம். இந்த துண்டு விழுந்தது என்ன பண்ணுவோம்? ஷார்ட் ஃபாலை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ஐடென்டிஃபை பண்ணாச்சு, கிரெடிட் கார்டை தூக்கி போட்டாச்சு. இப்போ அந்த கார்டை நான் க்ளோஸ் பண்ணணுமே. உங்களுடைய சேலரியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் ஒய்ஃபுடைய சேலரியாக இருக்கட்டும், ஈவன் உங்கள்கிட்ட கையில் காதில் போட்டிருக்க நகையாக கூட இருக்கட்டும், கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த கார்டை தூக்கி போட்டுருங்க. அந்த கார்டெலாம் சொல்ல மாட்டேன், சனியை பிடிச்ச கார்டை உடச்சி போட்ட மாதிரி தூக்கி போட்டுருங்க. பேங்க்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு இந்த கார்டு வேணாம், க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நான் ஊரை விட்டே போகிறேன், நாட்டை விட்டே போகிறேன்னு கூட சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். நம்பர் 1, உங்களுடைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. நம்பர் 2, ஓவரால் உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸை நீங்கள் எப்படி என்னெல்லாம் எனக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எதெல்லாம் எனக்கு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் வாடகை இருக்குது, இல்லை மாதம் மாதம் என்னுடைய ஸ்கூலுக்கு குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரியான உங்களை ஃபிக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது. எனக்கு கிராசரிஸ் நான் 2 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய கடன் எப்படி லிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, கார்டை உடச்சி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு, அந்த கார்டு இந்த மாதம் உங்கள் கையிலே இருக்காது. எப்போ தேவை வரும்போதும் அப்படி பாக்கெட் தொட்டு பார்ப்பீங்க, பர்ஸை பார்ப்பீங்க, இல்லை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணி நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. அதில் இருந்தால் செலவு பண்ணுங்கள், இல்லையா கம்முன்னு விடுங்க. இப்போது உங்களுக்கு எப்போது எனக்கு கிரெடிட் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணணும், என்னுடைய தேவை ஒரு வாட்டி என் கதவை தட்டும் போதும் என் மூளைக்குள்ளே சொல்லும், கார்டு எடு தேக்கின்னு சொல்லிட்டு. அங்கே கார்டு இல்லையே, எதை தேப்பீங்க? அக்கௌண்ட்டில் இருந்தால் தேய்ங்க, செலவு பண்ணுங்கள். அப்போது உங்களுடைய சஃபிஷியன்ட் ஃபண்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள், இல்லையா செலவு பண்ணாதீங்க. இல்லை சார் எனக்கு அக்கௌண்ட்டில் செலவு பண்ணுறதுலாம் வேணாம் அப்படின்னா, உங்களுடைய மந்த்லி நீட் என்ன? வீட்டில் எனக்கு ஃபுட் இருக்குது, சாப்பாட்டுக்கு தேவையான வாரம் நான் கறி வாங்கணும், காய்கறி வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும், எனக்கு மெடிசன் எக்ஸ்பென்சஸ் வரும். விட்ரா பண்ணுங்கள். மாதம் 10,000 ரூபாய் செலவு இருக்கா, 12,000 ரூபாய் செலவு இருக்கா, ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு சேலரி வந்தவுடனே அந்த 12,000 விட்ரா பண்ணிவிட்டு வீட்டில் போய் டப்பாவில் வச்சுருங்க. ஃபிசிக்கலாக அந்த காசை எடுத்து உங்கள் கையில் ஹேண்டில் பண்ண பழகுங்க. நீங்கள் 2,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு நீங்கள் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா மிச்சம் கொண்டு வருவீங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக உங்கள் கையிலேருந்து அந்த காசை எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது 500 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கணும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 300 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின குவான்டிட்டியே உங்களுக்கு போதும்னு தோணும், நீங்கள் அதோட விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் ஃபிசிக்கலாக மணியை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரிடியூஸ் பண்ண முடியும். டிஜிட்டலாக நீங்கள் ஒரு வாட்டியும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் அதை நீங்கள் உணரவே மாட்டீங்க. அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டு வெளியில் போகுது அப்படிங்கிறதே.
எப்போ அங்கே டிங்குன்னு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு ஒரு அலர்ட் வரும்போதோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய ஃபண்ட் யூட்டிலைசேஷனை ஃபிசிக்கலாக வைங்க. டிஜிட்டலான்றதை உங்களோட கம்மி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஃபண்ட் ஃப்ளோ ப்ராக்டிக்கலாக நல்லபடியாக கொண்டு போக முடியும். உங்களுடைய கடனையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை உங்களால் மானிட்டர் பண்ண முடியுது, குறைக்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த சேவிங்ஸுக்கு தான் நீங்கள் உங்களுடைய கிரெடிட்டை நோக்கி நகட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நம்பர் ஆஃப் டெப்ட் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அடைச்சிக்கிட்டே வரலாம். நன்றி.